ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு, ஹெவியான ஆம்ப்பாக நம்ம ரெடி பண்ணுறத ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 பார்ட்டு இல்லைனா 4 பார்ட்டாக வரும். ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்டையும் இந்த வீடியோ எப்படி ஸ்டீரியோ ஆம்பை ஃபஸ்ட்லேருந்து சாங் வர்ற வரைக்கும் எப்படி நம்ம இதை ரெடி பண்ணுங்கிறது ஃபுல் வீடியோவாக தெளிவாக வரும். நீங்கள் கண்டினியூவாகவே நம்ம சேனல் வாட்ச் பண்ணி வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து எப்படி நம்ம ஒரு ஆம்பை அசம்பிள் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆம்ப் நல்லா ஹெவியாக செய்கிற மாதிரி, அதாவது ஹாஸ்பிட்டல் போர்டு சக்தி அந்த போர்டை வச்சு நல்லா ஹெவியாக ரெடி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணி வீடியோவை பாருங்கள். நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுக்கு என்னென்ன நம்ம திங்ஸ் வாங்கியிருக்கோம் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லி அதுக்கப்புறம் ஆம்ப்பு ரெடி பண்ணுறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அப்படியே கண்டினியூவாகவே இது நம்ம அக்ரைலிக் பேனல் மாதிரி இது ஒரு வகையான சீட்டு. இதுவும் அக்ரைலிக் பேனல் மாதிரி தான். இது ஃபைபர் சீட் மாதிரி. இதுலேயும் லைட்டிங்லாம் வரும், நல்லாயிருக்கும். இதில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கேபினெட்டில் வச்சு இது வாங்கியிருக்கோம். சக்தி எலக்ட்ரானிக்ஸோட ஸ்டீரியோ டீலக்ஸு. இது பவர் ஆம்ப் போர்டு வாங்கியிருக்கோம். இந்த போர்டு பாருங்கள், சக்தியோட போர்டு. இந்த போர்டு 52001943 இந்த டிடிஏ அந்த இதில் சீரியஸில் எஸ்டிகே மாடியூலில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சக்தி டீலக்ஸ்னு போட்டிருக்காங்க. இதோட காஸ்ட்டு 650 வருது. எங்கள் இதில் ஒவ்வொரு இயராக்கும் ஒரு மாதிரி வித்தியாசம் இருக்கும். நான் கொஞ்சம் அமௌண்ட்டை கொஞ்சம் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு இயரிலும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. சக்தி போர்டு இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸையும் இப்போ சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. ப்ளஸ் வோல்ட்டு, கிரவுண்டு, இது மைனஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு. இதே மாதிரி இந்த சைடு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் நிறையா நண்பர்கள் எனக்கு டவுட் கேட்குறது ஃபுல்லாகவே எப்படி போர்டு கனெக்ட் பண்ணுறதுன்னு. எல்லா போர்டுலேயுமே டீட்டெயில்ஸ் இப்போ கொடுத்து தான் வருது. முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு போர்டில் இருக்காது. அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். இதில் இன்னுன்னு போட்டிருந்தா இன்னு, எஸ்பின்னு போட்டிருந்தா அவுட்டு, கிரவுண்டு போட்டிருக்கும், மென்ஷன் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி நிறையா கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் அவங்க போர்டே போடுறாங்க. நிறையா நண்பர்கள் எனக்கு அடிக்கடி டவுட்டில் ஃபோன் பண்ணி எனக்கு இதை தான் கேட்குறாங்க, இந்த போர்டை கனெக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு. கனெக்ஷனை நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இதுன்னு. அவங்கள வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்ப சொன்னோம்னா அதை நம்ம சொன்னதுக்கும் மாற்றி அடிச்சிருப்பாங்க. நான் ஆல்ரெடி அதனால் பவர் சப்ளை கொடுக்காம கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கலான்னு சொல்லுவேன். இது நான் சொல்கிறனாலே என்னமோ அவங்களுக்கு அது போர்டு பாதிக்காமல் அவங்க தப்பிச்சிடுறாங்க. நிறைய பேர் இந்த வேலை இந்த மாதிரி பண்ணிடுறீங்க. டவுட்டு கேட்டுட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ட்ராயிங் போட்டு அனுப்புகிற அளவுக்கெல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க. இதில் மாற்றி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. இதில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கு, இன்னு, கிரவுண்டு பாருங்கள். இதில் எஸ்பி, அவுட்டு இதெல்லாம் போட்டிருக்கு. எல்லா போர்ட்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் கற்றுக்குறீங்கன்னா சின்ன சின்ன போர்டாக வாங்கி கற்றுக்குங்க. இது மாதிரி பெரிய போர்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டே டவுட்டு கேட்குறீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் நீங்களும் இல்லைனா சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தவங்க ட்ராயிங்கெல்லாம் கேட்டு ட்ராயிங்கெல்லாம் போட்டு கொடுத்தேன், நான் அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்கள லைன் மட்டும் கொடுத்துட்டு சொல்லுங்கள், இல்லைனா அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்ற சொல்லுவேன். இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலையெல்லாம் ஒருத்தவங்க டவுட்டு கேட்குறீங்க. பாருங்கள், இதில் எஸ்பி அவுட்டு, ஸ்பீக்கர் அவுட்டுன்னு இருக்கா, எஸ்பி அவுட்டு. ஐஎன்னுங்கிறது இது இன்புட்டு கொடுக்குறது. இது கிரவுண்டு. இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. ரெண்டும் கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்டீரியோவாக வெளியில் வரும். இது ஒரு மோனோ, இது ஒரு மோனோ. இப்படி தான் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்டீரியோவாக வருது. அதே தான் எஸ்பி, கிரவுண்டு, இன்புட்டு செக்ஷன். இதில் அழகாக 2 சைடுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வோல்ட்டு, மைனஸ் வோல்ட்டு, கிரவுண்டுன்னு.
இது ஈஸியாக நீங்கள் வந்து இதில் சால்வ் பண்ணிடலாம். இந்த போர்டு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கிறது. டவுட்டு கேட்குறவங்க மேக்ஸிமம் நான் அதனால தான் இந்த சைடு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லியெல்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இது நம்ம இந்த போர்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். 8 இன்ச்சி ஸ்பீக்கர் போடுற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து நம்ம என்ன அடுத்து வந்து இதுக்கு வந்து பிடி வசந்த் பிடி வாங்கியிருக்கோம் 24 வோல்ட்டில் DXPT4 இருக்குது பாருங்கள். வசந்த் பிடி தான் வாங்கியிருக்கோம். இதோட கனெக்ஷனுமே நான் சொல்கிறேன் பாருங்கள். வசந்த் பிடி தான் நம்ம வந்து இந்த போர்டில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். 24 வோல்ட்டு. இதில் ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். IN OP அவுட்புட்டு, இது இன்புட்டு, இது ப்ளஸ் வோல்டு மைனஸ் வோல்டு கிரவுண்டு. இதையே நீங்கள் திருப்பி இப்படி பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள். IN லெஃப்ட்டு ரைட்டு, இது இன்புட்டு, இது மேலே உள்ளது இந்த ட்ராக் வந்து கிரவுண்டு. இந்த ட்ராக் ஃபுல்லாகவே கிரவுண்டு நல்லா தெரியும் பாருங்கள். நீங்கள் அந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே கிரவுண்ட் லைனு தனியாக வரும். இது ஃபுல்லாக கிரவுண்ட் லைனு. நீங்கள் எந்த போர்டு எடுத்துக்கிட்டாலும் அந்த ட்ராக் ஃபுல்லாக தனியாக கிரவுண்டுக்கு ஒரு ட்ராக் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போயிருக்கும். அதில் வந்து ஜீனு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொன்றில் கிரவுண்டுன்னே போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும். இது பேஸுன்னு இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இது பேஸு, இது ட்ரிபிள், இது ரெண்டும் ட்ரிபிள். இதில் 3 ஒயரு, இதில் 3 ஒயருன்னு கொடுத்து ஸ்டீரியோ கண்ட்ரோலில் கொடுத்தீங்கன்னா இது ட்ரிபிள். இது பேஸுக்கு அதே மாதிரி இது 3 ஒயரு, இது 3 ஒயரு. இது பாருங்கள், ரிப்பன் ஒயரில் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து இதிலே 2 சைஸ் இருக்கும் பார்த்துக்கங்க. இந்த ரிப்பன் ஒயரில் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஹெவி ஏன்னா கம்மியாக இருக்கிறதுல நீங்கள் வந்து பேஸ் ட்ரபிளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது பவர் சப்ளை இந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கங்க, கொஞ்சம் ஹெவியானது. இது மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் 6 ஒயர் எடுத்து நீங்கள் ட்ரிபிள் 2 இதுலேயும் கொடுத்து ஸ்டீரியோ கண்ட்ரோலில் கொடுத்துரும். பேஸ்லையும் அதே மாதிரி 2 கொடுத்துடலாம். அந்த மாதிரி கொடுத்துடலாம். இந்த ப்ளஸ் வோல்டு, இது ப்ளஸ் 24 வோல்டு கிரவுண்டு, மைனஸ் 24 வோல்டு இது இங்கே கொடுத்துடலாம். இன்புட்டு வர்ற சிக்னல் இங்கே கொடுத்து ஸ்டீரியோ கண்ட்ரோல்லேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்து இந்த அவுட்புட்டு ஓபின்னு போட்டிருக்குல்ல, இது ஒரு அவுட்டு, லெஃப்ட்டு கிரவுண்டு, ரைட் அவுட்புட்டு. இதை எடுத்துக்கொண்ட நம்ம பவர் ஆன் போர்டில் இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். நான் இது வந்து சொல்கிறேன், அடுத்து சால்ட்ரு பண்ணுறதையும் நீங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த போர்டு நல்லா இருக்கும், வாய்ஸுக்கு நல்லா சில்னஸ் இருக்கும். இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து 5 ஆம்ஸு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம். இது நல்லாயிருக்கும், காப்பரு. 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாபிக் நம்மளுக்கு விட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த 3 வந்து 24/0/24 ப்ளஸ் வோல்ட்டு. இது வந்து 24 டாபிக். இது நான் வந்து இப்போ பவர் செக்ஷன் ரெடி பண்ணல, நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் ஒயரிங் இதை மட்டும் சொல்லிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எல்லோ 12, இது 12, இது வந்து 0, இந்த க்ரீன் 12/0 இது வந்து 1 ஆம்ஸு. 5 ஆம்ஸு 1 ஆம்ஸு 12 வோல்ட்டில் இது வந்து நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை நம்ம எடுக்கணும். இது வந்து நம்ம பவர் மெயின் ஏசி லைனு இதில் கொடுக்கணும். சுவிட்சிலேருந்து வர ஏசி லைனு இதில் வந்து பவர் கார்டு மூலியமாக இதில் நம்ம வந்து கொடுத்துடணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மும் நம்ம வந்து 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பவர் செக்ஷனுக்கு இந்த பிசிபி வாங்கியிருக்கோம். பிசிபி
டயோடு 4 வாங்கியிருக்கோம். ரெண்டு கெப்பாசிட்டர், பவர் செக்ஷனுக்கு வந்து இது வந்து பார்த்துங்க 50 வோல்ட்டு 4700 எஃப். இந்த கெப்பாசிட்டரில் 2 வாங்கியிருக்கோம். 2 கெப்பாசிட்டரு. அதுக்கு வந்து டயர்டு வந்து 4 டயர்டு 5 ஆம்ஸ் டயர்டு 4 வாங்கியிருக்கோம். 6 ஆம்ஸ் டயர்டும் யூஸ் பண்ணலாம். 5 ஆம்ஸும் நான் வந்து இந்த ஆம்புக்கு யூஸ் பண்ணுறோம். 5 ஆம்ஸ் டயர்டு 4. அடுத்து இது வந்து 1 ஆம்ஸ் டயர்டு. நம்ம 0012 வருதில்ல அந்த டாப்பிக்கு இது 1 ஆம்ஸ் டயர்டு. இது பாருங்கள் 4007 வரும். இதோட இது வந்து இது 1 ஆம்ஸ் டயர்டு. அதுக்கு வந்து கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு 12 வோல்ட்டுக்கு 1000 யூஎஃப் 25 வோல்ட்டு. இது ஒரு கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டரு, ஒரு ரெகுலேட்ரு 7805 5 வோல்ட் ரெகுலேட்ரு. இது ஒன்று. இதை நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம்னா பாருங்கள், இதில் வந்து மைனஸ் வோல்டு, கிரவுண்டு, ப்ளஸ் வோல்ட், இது இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இதை வந்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளை போர்டு ரெடி பண்ணுறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன திங்ஸுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஆம்புக்கு தேவையான இன்னொன்று நம்மளுக்கு வந்து ஆர்சி ஜாக்கெட்டு, பின்னாடி ஆர்சி ஜாக்கெட்டு வாங்கியிருக்கோம். 3 பின் சுவிட்சு, நம்ம செலக்டர் சுவிட்சு, 3 நாப்பு, அதுக்குள்ள நாப்பு 3 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல், நம்மளுக்கு 5 கண்ட்ரோல் வாங்கியிருக்கோம். அதாவது 100K 47K 1, 100Kல 4 வாங்கியிருக்கோம். கண்ட்ரோல் வாங்கியிருக்கோம். இது வந்து இந்த சுவிட்ச் வந்து ஃப்ரண்ட் பேனலில் வர்றது. இது லைட்டோடு வரும். அப்போ தான் இந்த கேபினெட்டுக்கு நல்லா இருக்குன்ட்டு லைட்டிங்கோட. இது வந்து எத்தனை ஆம்ஸ்னால் 6 ஆம்ஸ். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணால் தெரியும்னு தெரில. சிக்ஸ் ஆம்ஸு 250 வோல்ட் வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு இது கொடுக்கும். 10 ஆம்ஸு இதோட இது பண்ணும். இந்த சுவிட்சு நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து கேபினட்டுக்கு கீழே உள்ள கேபினட்டுக்கு கீழே மாட்டுறது புஷ்ஷு, 4 புஷ்ஷு. இது பின்னாடி பவர் கார்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ள புஷ்ஷு. ஃபீஸ் ஹோல்ட்ரு ஒன்று வாங்கியிருக்கோம். எதுக்குன்னா நம்மளுக்கு எதுவும் பவர் சப்ளையில் பிரச்சனை வந்துச்சுன்னா அடிபடாமல் இருக்கிறதுக்கு ஃபீஸ் ஹோல்ட்ரு ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் பின்னாடி ஸ்பீக்கர் ஜாக்கெட் 2, அது 2, பவர் கார்டு 1. இந்த லைட்டிங் நாப்புக்காண்டி இந்த மாதிரி லைட்டிங் நாப்பு இதுக்கு ரெடி பண்ண வாங்கியிருக்கோம். ஃப்ரண்டில் நம்ம லைட்டு தெரியறதுக்காக. இது பெரிய நாப்பு, மொத்தம் வால்யூம் கண்ட்ரோலுக்கும் இது வந்து பெரிய நாப்பு. இது வந்து லைட்டிங் தெரியுற மாதிரி இருக்கும். இப்படி வரும். இந்த நாப்பு ஒன்று. அடுத்து இந்த சின்ன நாப்பு, பேஸு ட்ரபுளு இதுக்கெல்லாம் வந்து ஒரு 4 சின்ன நாப்பு இது வாங்கியிருக்கோம். அடுத்து ஒரு கூலிங் ஃபேனு 12 வோல்ட்டில் ஒரு கூலிங் ஃபேன். நம்மளுக்கு ஹீட் இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக ஒரு கூலிங் ஃபேன் வாங்கியிருக்கோம்.
கூலிங் ஃபேன் ஒன்று வாங்கியிருக்கேன் 12 வோல்ட்டில் பாருங்கள். 12 வோல்ட்டில் ஒரு கூலிங் ஃபேனு. இது கிரில் தேவையில்லை, ஏன்னா கேபினெட்லேயே நம்மளுக்கு கிரில் இருக்கனால கிரில் தேவையில்லை, அதனால் கிரில் வாங்கலை. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி பிளேயரு சாம்கானில் வாங்கியிருக்கோம். சாம்கானில் யூஎஸ்பி பிளேயரு. உள்ளே வந்து நம்ம லைட்டு தெரிகிறதுக்காக 3 எல்இடி லைட்டு, ஃப்ரண்ட் நாப்புக்கு இதுக்கெல்லாம் தெரிகிறதுக்காக அந்த பேனலுக்காக இந்த 3 ப்ளூ கலர் எல்இடி லைட்டு. இந்த ஒயர் நான் அதை காமிச்சேன்ல, சொன்னல, இந்த ரிப்பன் ஒயரு ஒவ்வொரு மீட்டர் வாங்கியிருக்கோம். இதில் ஹெவி கொஞ்சம் கம்மி, 2 வித்தியாசம் தெரியுதா? இங்கே பாருங்கள், இது லைட்டாக இருக்கும், இது வந்து பேஸ்டபுள் இதுக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இந்த இதை இது வந்து பவர் செக்ஷனு இந்த மாதிரி இது கொடுக்கலாம், இது அந்த மாதிரி இதுக்கு இது கொடுத்துருக்கோம். பாருங்கள், இது ஒரு மீட்டர். ஸ்க்ரூ எல்லாம் வந்து கொஞ்சம் நம்மள்கிட்ட இருக்க அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் இது பண்ண ஸ்க்ரூவெல்லாம் வந்து உங்களுக்கு போடல. இதை வச்சு நம்ம இந்த ஆம்பை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். பாருங்கள் இவ்வளோ திங்ஸ், இதை ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து ஆம்பை இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னு நம்ம அடுத்து பார்த்துட்டோம். இதை வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பார்ட்டை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.